கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த மாலை வேளையிலும் கூட இந்த உபவாச நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை சில நிமிடங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் நான் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். இயேசு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இவ்வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். 40 நாட்கள் உபவாசித்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 40 நாட்கள் அளவும் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக தேவன் சர்வலோகத்தை படைத்த ஆண்டவர் உபவாசிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அவரே சகலத்தையும் படைத்தவர். அவருக்கு தேவை என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் அவருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அவர் ஏன் உபவாசிக்கிறார் பார்க்கும்போது அவர் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமது அருமை இரட்சகர் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாமும் உபவாசிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக நாம் இங்கே ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஏன் அவர் உபவாசித்தார்? உலகத்திலிருந்து நாட்களில் உபவாசம் இருக்க வேண்டிய தேவை என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உபவாச நாட்களுக்கு பிறகு பார்க்கிறோம், அவர் ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சென்ற இடங்களெல்லாம் அற்புதம் நடந்தன. மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள். குருடரின் கண்களை கர்த்தர் திறந்தார். செவிடர்களின் செவிகளை கர்த்தர் திறந்தார். பலவிதமான அற்புத அதிசயங்கள் நடந்தது. மரித்தோர் உயிரோடு எழுப்பின மரித்த லாசருவை, நாயகர் விதவையின் மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பின காரியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஊழியத்தில் பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கூட உபவாசிக்கிற ஒரு தேவனாக காணப்பட்டார். பாவ சோதனைகள் அவரை நோக்கி வந்தன, ஆனால் ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. வாசித்த வேத பகுதியில் கூட பார்க்கிற பலவிதமான சோதனைகளை பிசாசு அவரை கொண்டு வந்தார். அந்த 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமே, இந்த 21 நாட்கள் நாமும் கூட உபவாசிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உபவாசிக்கிற அந்த நாட்களில் நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும். பாருங்க, இந்த 21 நாட்கள் மற்ற நாட்களில் கூட அவ்வளோ சோதனை வராது. இந்த 21 நாட்களில் பாருங்க, உபவாசிக்கிற அந்த நாட்களில் அப்போதான் திடீர்னு கெஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க. உபவாசிக்கிற நாட்களில் அவங்களுக்கு கறியும் சோறும் எடுத்து சமைத்து போட வேண்டிய சூழ்நிலை வரும். அது நம்ம ஒரு டெம்டேஷன். சாப்பிடுங்கன்னு வாங்க, எங்கேயாவது போவோம். அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல எங்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உறவினர்கள் வீடுகளுக்கு போவோம். மற்ற சில இடங்களில் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அங்கே போகணுன்னு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில மீட்டிங்ஸு, சில காரியங்கள், சில இடங்களுக்கு நம்ம கடந்து செல்லும்போது சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் இவைகளை தாண்டி நாம் வெற்றியோடு உபவாசித்து ஜெபித்து இந்த நாட்கள் நிறைவு செய்யும் பொழுது தேவன் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்வார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் பல பரிசுத்தவான்கள், சில பரிசுத்தவான்கள் உபவாசித்து செபித்திருக்கிறார்கள். தானியேல் உபவாசித்திருக்கிறார். எஸ்ரா, நெகேமியா, இன்னும் ஏசாயா, எரேமியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து விழுந்து கிடந்ததை பார்க்கிறோம். இன்னும் பல ஊழியர்கள், மிஷனரிஸ், நிறைய தேவனுடைய மனிதர்கள் கூட பார்க்கும் பொழுது தங்களுடைய ஊழியம் வெற்றியாய் அமைவதற்கு, தங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் அமைவதற்கு அவர்கள் உபவாசித்து செபித்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறுவதற்கு அவர்கள் உபவாசத்திலே தரித்திருந்தார்கள். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாய் அமைவதற்கு தானியேல் கூட உபவாசித்து ஜெபித்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தானியேல் 21 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து விழுந்து கிடந்ததை நம்ம பார்க்கிறோம்.
1வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரிஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தசாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில், எந்த நாட்களில் மேல பார்க்கிறோம்? பெர்சியா ராஜாவின் நாட்களிலே தானியேல் என்ன செய்தார்னா 21 நாட்கள் உபவாசித்தார். அந்த தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டார்னு சொல்லி 10ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்வதற்கு, மறைபொருள்களை அறிந்து கொள்வதற்கு தானியேல் 21 நாட்கள், அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும், அதாவது 21 நாட்கள் துக்கித்து கொண்டிருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபவாசித்த நாட்களிலே தானியேல் துக்கித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும் பொழுது பல உபவாசங்கள், பல ராஜாக்கள் ரட்டை உடுத்தி கொண்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பார்கள். உபவாச நாட்களிலே, உபவாசிக்கிற நாட்களிலே துக்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அவர்கள் அப்படி செய்வார்கள். ஏதாவது அவர்கள் துக்கம் அளவுக்கு மீறி அதிகமாய் போயிருக்குமே ஆனால் அவர் என்ன செய்வாங்கன்னா ஆண்டோட சமூகத்திலே உபவாசித்து விழுந்து கிடப்பார்கள். தானியேலுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களே தானியேல் எப்படி உபவாசித்தார்னா, அந்த நாட்களிலே துக்கித்தவராய் காணப்பட்டார். அந்த 3 வாரங்கள் அடங்கிய அந்த நாட்களிலே ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை. அப்ப நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப ருசியுள்ள அப்பத்தை சாப்பிட்டானா? அந்த நாட்கள்ல அப்ப ருசிகரமான அப்பத்தை சாப்பிடலனா, மற்றபடி அவர் சாப்பிட்டுருப்பார்ல, அவர் எதோ சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். இங்கே வேதம் என்ன சொல்றது? ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. பாருங்க, அப்ப இறைச்சி சாப்பிடல, திராட்சை ரசம் குடிக்கல, ஆனா உபவாசம் இருந்தேன்னு சொல்ற. அப்ப அந்த நாட்கள்ல அப்ப கறி சோறு சாப்பிடலன்னா அதுக்கு உபவாசம் என்று பெயரா? அல்லது ருசிகரமான சாப்பாடு சாப்பிடலன்னா அதுக்கு பேர் உபவாசம் சொல்லி பெயரா என்று சொல்லி நினைக்கலாம். நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை, பெர்ஃப்யூம் அடிக்கல, சென்ட் அடிக்கலன்னா அப்ப அதுக்கு பேர் உபவாசம் தானா அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனால் 21 நாட்கள் நாம நினைக்கிற மாதிரி இல்லை. 21 நாட்கள் அவர் ஆண்டோடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி, உபவாசனாலே ஆண்டோடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து போஜனத்தை தவிர்த்து விழுந்து கிடப்பது. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்த்தோம், கோரேசனுடைய நாட்கள்ல அவர் உபவாசித்த காரியத்தை பார்க்கிறோம். 9வது அதிகாரத்துல கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகி அகாசுவேரு நாட்கள்ல தானியேல் உபவாசித்த காரியத்தை பார்க்கிறோம். எதற்காக உபவாசித்தார், எப்படி உபவாசித்தார்? 2வது வசனத்துல வாசிக்கிறோம், தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அந்த நாட்களிலே நான் உபவாசம் பண்ணி, அதாவது அந்த தரிவின் நாட்களிலே நான் உபவாசம் பண்ணி, தானியேல் சொல்றார், நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, நான் ஏற்கனவே சொன்னது போல பாருங்க, அவர் ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை செபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அப்போ உபவாசிக்கிற நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உபவாசிக்கிற நாட்கள்ல இங்கே தானியேல் என்ன செய்தார் என்றால், ஆண்டவரை செபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்று சொல்றாரு. உபவாசிக்கிற நாட்களிலே செபிக்க வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். எப்படி செபித்தார்? 4வது வசனத்துல வாசிக்கிறோம், என் தேவனாய் கர்த்தரை நோக்கி செபம் பண்ணி. யாரை நோக்கி செபிக்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி செபிக்க வேண்டும். எப்படி செபித்தார்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பாவ அறிக்கை செய்து
முதல்ல வாசிக்கிறோம், ஆண்டவரை செபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக திருப்பினேன். எப்படி செபித்தார்? பாவ அறிக்கை செய்து செபித்தார். இந்த செப நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பலிப்படுத்தல் வைத்து நம்மை கழுவும்படியாக ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்து செபிக்க வேண்டும். அடுத்து, ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனை துதித்து கொண்டு ஆண்டவரை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவருடைய நாமங்களை உயர்த்தி உபவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கணும், விட்டு கொடுத்து செபிக்கணும், பாவ அறிக்கை செய்து செபிக்க வேண்டும், ஆண்டவரை உயர்த்தி துதித்து அவரை நோக்கி செபிக்க வேண்டும். இயேசுவும் செபித்தார் அல்லவா? அவர் செபிக்க வேண்டிய தேவை இல்லாதிருந்தும் அவர் 40 நாட்கள் ஆண்டவர் சமூகத்துல செபித்தார். நாமும் கூட இந்த 21 நாட்கள் ஆண்டவர் சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்து நம்மை கழுவும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செப நாட்களில் நிச்சயமாகவே தேவனுடைய மேலான பெரிய காரியங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம் உறுதி. எனவே தொடர்ந்து நாமும் இந்த நாட்களில் செபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you all.